ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஆவினேஷ் வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறா. நான் அவனுக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இன்றைக்கி நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து லெமன் ரைஸ் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அவனுக்கு அவன் வீட்டுக்கு 1 மணிக்கெலாம் வந்துடுவான். வீட்டில் வந்து வேறு ஏதாவது கொடுத்துக்கலாம். அவன் வந்து அங்கே வந்து பேருக்கு தான் லஞ்சு, அதனால லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள், அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து ஸ்கூல் பக்கத்தில் வந்துவிட்டோம். அந்த ஒரு ப்ளூ கலர் வண்டி நிற்கிதுல, அதுதான் ஸ்கூலு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஆவினேஷோட ஸ்கூலு. அவனை உள்ளே விட்டாச்சு, அவன் உள்ளே போயிட்டான். இன்றைக்கி வந்து ஆவினேஷ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் நல்லபடியாக. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. நாங்கள் அவனை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ மதியம் 1 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சது. இன்றைக்கி டைமே போகலை, ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இப்போ அவனை கூப்பிட நான் வந்துட்டேன் ஸ்கூலுக்கு மறுபடி. இப்போ அவன் பேக்கில் எல்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கேன்ல, ஸ்கூல்ல எப்படி இருந்துச்சுமா? ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஸ்கூலு அற்புதமா இருந்ததா? மிஸ் அடிச்சாங்களா? எதில் அடிச்சாங்க? இங்க அடிச்சாங்க. நான் இப்போ காத்து மேல காத்து கீழே படிச்சேன். அதுக்கு அடிச்சாங்களா? எதில் அடிச்சாங்கம்மா? இப்போ அது இப்போ மிஸ் லெமன் ரைஸும் அள்ளி தர மாட்டாங்க. இப்போ நானே எடுத்து சாப்பிட்டேன். அப்படியேம்மா? நான் லஞ்ச் கொண்டு போனேன் பள்ளிக்கூடத்துக்கு. எங்கம்மா நீ கொண்டு போன லஞ்ச் அப்படியே திரும்பி கொண்டு வந்திருக்க? நீ எங்கே சாப்பிட்ருக்க? போய் சொல்லாத என்ன? இப்போ நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வண்டி எங்கே திருப்பிட்டுருக்கேன் தெரியுமா? மார்க்கெட்டு போகிறேன். நம்ம பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பொறுப்பான அம்மாவாயிட்டோம். அதனால் நம்ம வந்து விதவிதமாக நம்ம பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கணும். 4 காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால், நீயே போய் வாங்கிக்கோ, உனக்கு என்ன வாங்கணும்னு உனக்கு தான் தெரியும், நீ போய் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. சரி, ஒரு ரோசத்தில் இந்த குஜராத்தில் எவன்டா நம்மளை தடுக்க போகிறான் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வண்டியை திருப்புறதை பார்த்தாலே தெரியலையா இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு. எத்தனை வேலை தலை உருளை போதோ தெரில. பாய், போய்ட்டு வரேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்னென்ன காய் வாங்கியிருக்கேன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். 1/2 கிலோ வெள்ளரிக்காய் வாங்கினேன். 1/2 கிலோ வெள்ளரிக்காய் வந்து இங்கே 30 ரூபா சொன்னாங்க. 1/2 கிலோ வெள்ளரிக்காய். அதுக்கப்புறம் 1/2 கிலோ கேரட் வந்து 40 ரூபா 1/2 கிலோ. அதுக்கப்புறம் இது வந்து பச்சை பட்டாணி வந்து விலை கூட இருக்கிறதுல இதுதான் காஸ்ட்லி, 80 ரூபா 1/2 கிலோ. அதுக்கப்புறம் 2 கிலோ வெங்காயம். 2 கிலோ வெங்காயம் வந்து இங்கே 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி 4 ஐட்டம் வாங்கியிருக்கேன் மார்க்கெட்லேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பாய், எல்லாருக்கும் டாட்டா. நாளைக்கு மறுபடி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஓகேவா? பாய்.